டூ வீலர் சைடு ஸ்டாண்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை சிறிதர் அண்ணன் வந்து சைடு ஸ்டாண்டை போட்டு விடுவார். இவரும் ஒரு லேத்துக்காரர் தான், பக்கம் பக்கம் இருக்காங்க. இவர் வந்து சிறிதருடைய தம்பி. நான் வந்து என்னுடைய மெக்கானிசத்தை நான் உருவாக்குனது. நான் சொல்ல சொல்ல சிறிதர் அண்ணன் இங்கே பற்ற வைங்க, இங்கனுக்குள்ளே ஓட்ட போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை அப்படியே செய்வார். அவர் வந்து டூ வீலரில் அவர் ஒரு அந்த தருமபுரியில் அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு தான். அதுவாசி நான் 16 வடிவத்தில் சைடு ஸ்டாண்டை உருவாக்கினேன். அவர்கிட்டையும் நான் வந்து அவர் கடை வாங்கி எனக்கு டொனேஷன் நிதி கொடுத்தாரு. அதே மாதிரி ஒட்டப்பட்டி குமரன் இது மாதிரி ஒரு 20 பேருக்கு மேலே நான் வாங்கியிருக்கேன். அதை வந்து தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி தான் இந்த ஏடிமி கட்சியிலேருந்து ஞானப்பழம்ன்றவர் வந்து உள்ளே நுழைஞ்சார். அந்த இதை அப்படியே அவங்க பேருக்கு மாற்றி பேரை மாற்றி வச்சுட்டாங்க. சயின்டிஸ்ட் நிறுவிங்க, அதுக்கு பிறகு தான் எஃப்ஐஆர் போட முடியும்னு எஸ்பி அஸ்ராக்காரர் தருமபுரியில் விவேகானந்த கலெக்டர் சொல்லிட்டாங்க. அது வச்சு இவிஎம் மிஷினை நான் உருவாக்கியிருக்கேன். அதை நிரூபித்து காமிப்பார். எதுக்குன்னா டெக்னாலஜி தெரியாத மக்களை ஏமாற்றக்கூடாது இல்லையா? போடுங்க போடுங்க சைடு ஸ்டாண்டு வேகமாக பண்ண வேணாம். அவர் அன்வென்ட்டு அப்புறமெல்லாம் ஓகே நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்க. கீர் போட்டோன்னே சைடு ஸ்டாண்டு விளையுது. கொஞ்சம் பின்னாடி புதிகாலில் ரிவர்ஸ் போடுங்களா, ரிவர்ஸில் கீர் போடும்போது சைடு ஸ்டாண்டு விளையுது. பேக்கில் தள்ளுறது அங்கிட்டு பின்னாடி கால் தூக்கியா அப்படி 5 கால் அப்படி தூக்க ஆப்ரேட் பண்ணுங்க. ஆப்ரேட் பண்ணுங்க அப்புறமே இல்லை. ஓகே. அப்போ தான் அந்த காலை அமுக்கிறது தெரியும். மிதிக்கிறது காமிக்கிறேன், அவ்வளோதான். டென்ஷன் இல்லைங்க. எது ஆப்ரேட்டிங் ஆகுதுன்னு ரெட்டு வந்து தெரியல. எனக்கு போட்டுவீங்க ராஜா கொஞ்சம் அப்போ மீதிங்க. இப்போ மீதிங்க இப்போ வந்து அதுதான் ஒரு அந்த ரெட்டு வந்து கரெக்டாக தெரியணும்.